வணக்க மக்களே, ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம சேனலுக்கு 4K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். ஸோ உங்கள் எல்லாரோட அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புறாக்களுக்கு புதுசாக ஒரு தானியத்தை நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா புறாவும் எல்லா தானியமும் சாப்பிடாது. அது அவங்க வீட்டில் பழைய வீட்டில் என்ன போட்டிருக்காங்களோ அதை தான் சாப்பிடும். புதுசாக உள்ளதை ஏதாச்சும் ஒரு புறா சாப்பிட்டுச்சுன்னா அதை பார்த்து மற்ற புறா சாப்பிட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி சன்னே இன்னும் அவ்வளோ வரலை. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்ம இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க எப்படின்னு. நம்ம பெரிய தானியம் எல்லாமே நம்ம புறாவுக்கு வெளியே தான் போடுவோம். இந்த மாதிரி வெளியே சாப்பிட்றது தான் போடுவோம். கூட்டுக்குள்ளே அந்த ஃபீடரில் வைக்க மாட்டோம். ஏன்னா நிறைய வேஸ்ட் பண்ணும். நம்ம வெளியே போட்டால் கூட எந்த புறா சாப்பிடுமோ அது கரெக்டாக சாப்பிட்டுட்டு போயிடும். நம்ம அளவாக தான் போடுவோம். பட் கூட்டுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கல, சாப்பிட்ற புறா சாப்பிட்டு மற்ற புறாலாம் மிச்சம் வச்சுருக்கோம். அது எடுத்து ட்ரை பண்ணுறேங்கிற பேரில் கூட்டுக்குள்ளேயே போடும். அது புளிக்கையில் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் பெரிய தானியம் கொஞ்சம் ரேட்டுக்கு ஒன்றுலாம் எந்த புறா சாப்பிடுமோ அதுக்கு மட்டும் நம்ம வெளியே வச்சு கொடுக்குறோம். ஸோ ஒரு புறா சாப்பிட்டுச்சுன்னா அதை பார்த்து மற்ற புறாக்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த புறா எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நமக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க. அது போக இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு மிக்ஸ்டு ஃபுட்டில் நம்ம கேழ்வரகு ஆட் பண்ண சொன்னோம். பட் அவங்க புறா எதுவும் சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. பட் கேழ்வரகு கண்டிப்பாக எல்லா புறாவும் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா ரொம்ப சத்து. அதனால தான் இது நம்ம புறாக்களுக்கு நம்ம வச்சுருக்க மிக்ஸ்டு ஃபுட்டு. இதில் என்ன இருக்குன்னா, கேழ்வரகு, கம்பம்புல், வெள்ளைச்சோளம், அந்த 3 தான் நம்ம ரெகுலராக போடுறோம். அது போக கோதுமை இப்போதைக்கு இந்த மிக்ஸில் ஆட் பண்ணலை. பட் ஈவினிங் அதுக்கு போட்டுருவோம். சாப்பிட்றது அந்த வெளியே போடுறோம்ல, அதில் வச்சு போட்டுருவோம். நம்ம புறாக்கு நம்ம எப்படி கேழ்வரகு ஆட் பண்ணோம்னா, ஆக்சுவலாக அந்த ஃபீடரில் நான் அந்த இது ஃபுல்லாகிற வரைக்கும் தான், அதாவது கீழே உள்ள டவுனில் இருக்குல்ல அந்த ரவுண்டு மட்டும் ஃபுல்லாகிற அளவுக்கு தான் நான் ஃபுட்டு போடுவேன். அது எப்போவும் எந்த மாதிரி போட்டோன்னா, கம்பம்புல்லும் கோதுமையை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில் புறா வாங்கின ஸ்டார்டிங்கில். ஸோ எல்லாமே ரெண்டுமே சாப்பிடும். கம்பம்புல்லும் கோதுமையும் நல்லா சாப்பிடும். பட் கேழ்வரகு அந்தளவுக்கு எதுவும் எடுக்கலை. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ரெகுலராக அந்த ஃபுல் பண்ணுற அளவு போடுறேன்ல, அந்த அளவில் ஒரு ஹாஃப் தான் கம்பம்புல் கோதுமை போட்டேன். மீதி ஹாஃபுக்கு ஃபுல்லாக கேழ்வரகு தான் வச்சேன். ஸோ அது கம்பம்புல்லையும் கோதுமையும் மட்டும் சாப்பிட்டுட்டு கேழ்வரகு அப்படியே மிச்சம் வச்சுருக்கோம். அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, ரெகுலராக ஃபுட் போடுற டைம்லேருந்து ஒரு 1/2 hour to 1 hour கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு லேட்டாக ஃபுட்டு போடுறதுக்கு திறந்து விட்டேன். ஸோ அந்த டைமில் என்ன செய்யும், அந்த குஞ்சு பொறிச்சு இருக்கிற புறாவும் மற்ற புறாக்களும் பசிக்கல இருக்கிறது அந்த ஃபுட் ஃபீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து கேழ்வரகு இருக்கிறத கொத்தி பார்க்கும். ஸோ அதில் 1-2 புறா அப்படி கொத்திச்சுன்னா அது எப்படியும் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு புறா எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா மற்ற புறாவும் அதை பாட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிடும். சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம மற்ற ஃபுட்டுக்கும் கேழ்வரகு மாதிரி மற்ற தானியத்துக்கும் அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் பெரிய ஐட்டம் அந்த கொண்டைக்கல்ல அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம உடச்சி போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உடச்சும் போடலாம். பட் உடச்சி போட்டு அது நம்ம முழுசாக போடல, சில புறா எடுக்க கஷ்டப்படும். அந்த மாதிரி டைமில் என்ன, நீங்கள் முழுசாக அரைக்கலே 1-2 வாயில் ஊட்டி விட்ருங்க. அது குஞ்சு பிடிச்சோன்னே எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.